ஒரு வாக்கு பண்ணுகிறார் தேவன். அவர் சொல்கிறாரு, நான் உன்னோடையும் உன் பிள்ளைகள் உன் சந்ததியோடும் அவர்களுக்கு பிறகு வரும் சந்ததியோடும் உடன்படிக்கை செய்கிறேன், கேட்டுக்கோ, வாக்கு பண்ணுறேன், கேட்டுக்கோன்னு சொல்கிறாரு. இனி அவர் கொடுக்குறார், ஒரு வாக்கு கொடுக்குறார். இனி இந்த பூமியை வெள்ளத்தினால நான் அழிக்கவே மாட்டேன். இது நான் உன்னோடையும் உன் சந்ததியோடையும் செய்கிற ஒரு வாக்குனா என்ன அர்த்தம்? மனு வர்க்கத்தோடையும் செஞ்சிட்டார், ஆக்சுவலாக அங்கே மிருக ஜீவன்களோடையும் செஞ்சிட்டார். பார்த்தீங்கன்னா அப்போ சில வாக்குகள் அந்த மாதிரி கொடுக்கப்பட்டிருக்கு. எல்லா மனு வர்க்கத்துக்கே வாக்கு தத்தத்தை கொடுத்துருக்கிறார். ஆனால் முக்கால்வாசி வாக்கு தத்தங்கள், பெரும்பாலும் பெஸ்ட் வாக்கு தத்தங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவரோட ஒரு உடன்படிக்கை உறவில் இருக்கிறவர்களுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இருக்கிறதுல பெஸ்ட்டு வாக்கு தத்தங்கள்லாம். நான் சொன்னது போல் இது தேவன் சிலரை ஒதுக்க விரும்புகிறார், அப்படி கிடையாது. அதாவது நீ என்னோட கனெக்ட் ஆயிக்கோ, நீ இதை பெற்றுக்கொள்ளலான்றாரு. எல்லாருக்கும் நான் அப்படியே தூக்கி வீச எறிய மாட்டேன். ஆனால் யார் யார் என்னுடைய அழைப்பை கேட்டு என்னிடத்தில் நெருங்கி இயேசுவை நம்பி என்னோட கனெக்ட் ஆகுறாங்களோ அது அவங்களுக்கு சொந்தம். இது எல்லாருக்குமே சொல்லப்போனால் ரட்சிப்பை குறித்த வாக்கு தத்தங்கள் எல்லாருக்குமே ஆஃபர் பண்ணப்படுது. இயேசுவை நம்பினா உனக்கு மன்னிப்பு கிடைக்கும், ரட்சிப்பு கிடைக்கும்ன்ற வாக்கு தத்தம் இங்கே இருக்கிறவங்க மட்டும் இல்லை, தெருவில் போயிட்டு இருக்கிற ஒவ்வொரு ஆளுக்கும் தேவன் வழங்குகிறார், இலவசமாய் வழங்குகிறார். ஆனால் சில பேர் தான் கண்டுக்கிறாங்க, சில பேர் தான் அதை மதிக்கிறாங்க, சில பேர் தான் அதை நம்புகிறாங்க, சில பேர் வேண்டான்னு தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. அப்போ அது தேவனுடைய தப்பு கிடையாது. இன்றைக்கு கூட நீங்கள் எங்கே இருக்கிறீங்க? நீங்கள் தேவனோட ஒரு உடன்படிக்கை உறவில் இருக்கிறீங்களா? உடன்படிக்கைனா க்ளோஸான நெருக்கமான உறவில் இருக்கீங்களா? இயேசுவை நெருக்கமான உறவுனா அப்படியே அவரை கட்டி பிடிச்சிருக்கீங்களான்னு கேட்கல, நான் இயேசுவை நம்புறீங்களான்னு கேட்குறேன். இயேசுவை நம்புறீங்களா? இயேசுவண்டை உங்கள் வாழ்க்கையை ஒப்படைச்சிட்டிங்களா? இயேசுவை நம்பி பாவம் மன்னிப்பையும் ரட்சிப்பையும் பெற்றிருக்கிறீங்களா? அப்படின்னா எல்லா வாக்குத்தத்தமும் உங்களுக்கு சொந்தம். அப்படி செய்யலைன்னா எல்லாமே உங்களுக்கு சொந்தம்னு சொல்ல முடியாது. நான் அது ஏன் சொல்கிறேன்னா, இப்போ போக அடுத்த வாரங்கள்லாம் நிறைய வாக்குத்தங்கள் எடுக்க போகிறோம். நீங்கள் மிஸ் அவுட் பண்ணக்கூடாது, நீங்கள் அதை இழந்துடக்கூடாது. அதனால தான் இன்றைக்கி சொல்கிறேன், ஒருவேளை இன்றைக்கி நீங்கள் இயேசுவண்டை உங்கள் வாழ்க்கையை ஒப்படைக்காதவர்கள் இங்கே இருப்பீர்களானால் இன்றைக்கே அதை செய்ய வேண்டும். இன்றைக்கே அதை செய்யலாம். நீங்கள் அதை குறித்த வாக்குத்தத்தங்கள் கூட இருக்குது. ஒரு ஆள் பவுலை கேட்டார் பாருங்க, ரட்சிக்கப்படுறதுக்கு நான் என்ன செய்யணும்னு. அப்போஸ்தலர் 16:30 பவுல் சொல்கிறார், 31 வசனத்தில், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அப்போ நீங்கள் ரட்சிக்கப்படுறதுக்கு, பாவ மன்னிப்பை பெறத்துக்கு என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா நான் சொல்வேன் சிம்பிளாக, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிங்க.